பிளான் பண்ணுறீங்களா? எந்த ட்ரெயினில் போகலாம், எந்த ஸ்டேஷன் வழியாக போகலாம், எப்படி போகணும் அப்படின்னு குழப்பமாக இருக்கீங்களா? சரி, கவலைப்படாதீங்க. நம்ம வீடியோ பாருங்கள். மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு ஃபுல்லாக கைடன்ஸு எங்கள் சேனலில் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது திருப்பதிக்கு போகிறதுக்கு 3 முக்கிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து திருப்பதிக்கு நேராக போகிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ட்ரெயின் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நம்மளோட அவசர நிலைமைக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து திருப்பதிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ரேணிகுண்டாலேருந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா பஸ்ஸில் போகலாம். இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. சரி, அடுத்து என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பக்காலா ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பதிலேருந்து 40 to 43 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மதுரையிலேருந்து பக்காலா ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ்